ஹாய், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன ரீசன்னால ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் கஸ்டமர் பை பண்ணல. டாப் 5 ரீசன்ஸ் why people don't buy from you அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஏன் பை பண்ணல, அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றத டீடைல்ல இதில் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ரீசனே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ நீட். இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து நீட் இருக்கும். அந்த நீடு இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து உங்களோட ப்ராடக்டோ சர்வீசஸோ பை பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலா பார்த்துருப்போம், நம்ம ஒரு பெட்ரோல் பம்ப் போனா கூட பெட்ரோல் போடுறதுக்காக போயிருப்போம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்க, பெட்ரோல் கார்டு வாங்கிக்கிங்க, ஃபியூல் கார்டு நாங்க ப்ரொவைட் பண்றோம், இதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்லாம் வந்து நம்ம ஒரு பெட்ரோல் போட்டுட்டு வந்து இன்டர்ப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு நீடு இருந்தா மட்டும்தான் நம்ம அதை வாங்குவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ரைட் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ எனக்கு வேணாம் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நீடு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பை பண்ணுவோம். ஈவன் நீங்க ஒரு மால்ல வாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு சாம்பிளிங் கொடுக்குறோம், இந்த சாம்பிளிங் டெஸ்ட் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கணும். பட் ஆக்சுவலா நீடு இருந்தா தானே வாங்குவோம். நீடே இல்லாதப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ன புஷ் பண்ணாலும் ப்ரெஷர் கொடுத்தாலும் நம்ம பை பண்ண மாட்டோம். அப்போ நீடு இல்லைன்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்டே சர்வீசஸே வாங்க மாட்டாங்க. அது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் ஆகவே இருக்கும். ஒரு விதத்துல இந்த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து குட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கரெக்டா சொல்லிடுறாங்க, எனக்கு வேணாம், எனக்கு நீடு இல்லை அப்படின்னு. ஸோ வி டு நாட் வேஸ்ட் அவர் டைம் எனர்ஜி. ஸோ ஃபர்தரா அவங்க ஃபாலோ பண்றதெல்லாம் இல்லை, வேணான்னு கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம டைம் இங்க சேவ் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நோ அர்ஜென்சி. மேபி எனக்கு நீடு இருக்கு இந்த உங்க ப்ராடக்டோ ஒரு சர்வீஸே வாங்குறதுக்கு, பட் எனக்கு வந்து எதுவும் அர்ஜென்சி இல்லை, இன்னைக்குள்ளவே வாங்கணும், இப்பவே வாங்கணும், இந்த மந்தே நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற எனக்கு அர்ஜென்சி எதுவும் இல்லை. அர்ஜென்சி எதுவும் நீங்க பிராண்ட்ல கிரியேட் பண்ணல அப்படின்னாலும் அந்த ப்ராடக்டையோ சர்வீசஸையோ வாங்க மாட்டாங்க. ஸோ அர்ஜென்சி அப்படின்றது நிறைய நம்ம மார்க்கெட்டிங் மெசேஜ்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ ஒன் டே ஆஃபர், 31st அந்த ஆஃபர் முடியுது, ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட்ல மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு. ஸோ அப்போ அது எதை சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜென்சி. இப்போ உங்களுக்கு வந்து நீடு இருக்கு இல்லைன்றதை தாண்டி இந்த ஆஃபர் வந்து இந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் இருக்கும், லிமிட்டட் டைம், லிமிட்டட் குவான்டிட்டி, இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், இந்த 1 hour மட்டும்தான் இந்த ஆன்லைன்ல இந்த பர்டிகுலர் ஸ்டோர்ல ஆஃபர் இருக்கு. அப்போ அந்த டைம் அர்ஜென்சியை கிரியேட் பண்றாங்க பிராண்டு. ஸோ அந்த அர்ஜென்சி இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை மக்கள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அர்ஜென்சி இல்லை, இன்னைக்கு வேணாலும் வாங்கலாம், நாளைக்கு வேணாலும் வாங்கலாம், இன்னும் 1 month கழிச்சு வேணாலும் வாங்கலாம். இப்போ இன்னைக்கே நான் வாங்க வேண்டிய அவசியத்தை நான் வந்து ஒரு ஆஃபர், அதுதான் அந்த ஆஃபர் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து வாங்குவாங்க. இது வந்து நோ அர்ஜென்சி. ஃபர்ஸ்ட் வந்து நோ நீடு இல்லைனாலும் வாங்க மாட்டாங்க, அர்ஜென்சி இல்லைனாலும் வாங்க மாட்டாங்க. தேர்ட் ஒன், நோ டிசைர். ஒரு ப்ராடக்ட் மேல எனக்கு வந்து ஒரு விஷ் இருக்கணும், அதை வாங்கணும், அந்த ப்ராடக்ட் சர்வீசஸ் நான் எடுத்துக்கணும். அந்த டிசைர் வந்து உங்க ப்ராடக்டோ உங்க சர்வீஸோ நீங்க கொடுக்குற ஆஃபர்ஸோ கிரியேட் பண்ணலனாலும் அந்த ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க, ப்ராடக்டையோ சர்வீஸையே வாங்க மாட்டாங்க. அந்த டிசைரை கிரியேட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ஐபோன் வேணும், ஆப்பிள் லேப்டாப் வேணும் அப்படின்றத அந்த டிசைர் இருந்தாதான் நான் வாங்குவேன். அந்த டிசைரை உங்க ப்ராடக்டோ உங்களோட ஆஃபர்ஸோ எனக்கு வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னா நான் அந்த ப்ராடக்டை வாங்க மாட்டேன். எப்பவுமே நம்ம வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்டை வாங்குறது வெரி 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 தின் பர்சன்ட். எமோஷனலி கனெக்ட் ஆகி தான் நம்ம வந்து ப்ராடக்டையோ சர்வீசஸோ நிறைய நம்ம வாங்கி வச்சிருக்கிற பொருள்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலி கனெக்ட் ஆயிருப்போம். லாஜிக்கலா திங்க் பண்ணி இந்த ப்ராடக்ட் வேணுமாலாம் திங்க் பண்றதோட எமோஷனலி கனெக்ட் ஆகி நமக்கு நிறைய டிசைர் இருக்கும் போது அந்த மாதிரி ப்ராடக்டை தான் நம்ம வாங்கி நம்ம வந்து சேர்த்து வச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல உங்க ப்ராடக்டோ சர்வீஸோ உங்க ஆஃபர்ஸோ எந்த ஒரு டிசைரையும் கிரியேட் பண்ணல மக்களுக்கோ மார்க்கெட்லயே அப்படின்னா அப்பவுமே வந்து உங்களோட சேல்ஸ் அங்க நடக்காது. இந்த ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ மணி. வர கஸ்டமர்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படின்னாலுமே அவரால் வந்து உங்க ப்ராடக்ட் சர்வீசஸ் என்ன பிரைசஸ்ல இருந்தாலும் வாங்குறதுக்கு வாங்க முடியாது. வேற சில ரீசன்ஸ்லயும் இருக்கும். சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, என்கிட்ட பணம் இல்லை, ஐ கான்ட் அஃபோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது மட்டும் ரீசனா இருக்காது. வேற என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா, நீங்க உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு ஒரு பிரைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் வந்து நீங்க கொடுக்க போற ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸுக்கும் அதோட வேல்யூ தெரியணும்.
நம்ம வேல்யூ ஃபார் மணின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு 1000 rupees ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீசஸ் சொல்றீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து வாவ் ஃபேக்டர் இருக்கணும். வாவ் 1000 rupeesக்கு இந்த ப்ராடக்டா, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் 1000 rupeesக்கா அப்படின்ற ஒரு வாவ் ஃபேக்டர் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இன்கேஸ் அந்த வேல்யூ இல்ல அப்படின்னாலுமே கஸ்டமர்ஸ்ட்டு நம்ம இந்த அப்ஜெக்ஷனை நிறைய பார்க்க முடியும். ஐ வில் கெட் பேக் டு யூ, கிவ் மீ சம் டைம், நான் நெக்ஸ்ட் மந்த் உங்களை பார்க்குறேன், ஆஃப்டர் 3 months யூ ஜஸ்ட் கிவ் மீ a call. இப்படிதான் நமக்கு வந்து ஃபோன் கால்ஸ் நீங்க ஒரு என்கொயரியை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இப்படிதான் மெசேஜ் வரும். இந்த ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க கொடுத்துருக்கிற ப்ரைஸ்க்கும் உங்க சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்டுக்கு மேட்ச் ஆகல. அந்த இடத்துல மேட்ச் ஆகலன்றப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன். The final one, no trust. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ கொடுக்கணும் அப்படின்னா ட்ரஸ்ட் பில்ட் ஆகிடணும். ட்ரஸ்ட் நாட் ஓன்லி ஃப்ரம் யுவர் ப்ராடக்ட் சர்வீஸ்ல மட்டும் இல்லை, ஃபார் யுவர் கம்பெனி, யுவர் பிராண்ட், நீங்க பிசினஸ் ஓனர், உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாத்துலயுமே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண தவறி இருந்துச்சுன்னா உங்க கம்பெனியோ உங்க ப்ராடக்டோ சர்வீஸோ பிராண்டோ as a business owner ட்ரஸ்ட் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலனாலும் கண்டிப்பா பீப்புள் பை பண்ண யோசிப்பாங்க. மேபி உங்க ப்ராடக்ட் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த கம்பெனி வந்து எனக்கு ட்ரஸ்டபிளா இல்லை, அந்த ஃபவுண்டர் எனக்கு ட்ரஸ்டபிளா இல்லை அப்படின்னாலுமே பை பண்ண ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 5 points இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன ரீசன்னாலாம் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்டை பை பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோ நீட். அவங்களுக்கு நீட் இல்லை, உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அவங்களுக்கு நீடா இல்லைன்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்க வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நோ அர்ஜென்சி. உங்களோட ஆஃபர்ஸோ உங்களோட ஸ்கீமோ வந்து ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணல அப்படின்னா நானும் வாங்க மாட்டாங்க. அதனாலதான் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம வந்து பாக்குறோம். அந்த ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணி சேல் நடக்கிறதுக்காண்டி தான் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோ நீட், நோ அர்ஜென்சி, அதுக்கப்புறம் நோ டிசைர். உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இந்த டிசைரை கிரியேட் பண்ணல, உங்க பிராண்டோ உங்க ப்ராடக்டோ அப்படின்னாலும் வாங்குறதுக்கு தயக்கமா இருக்கும், வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நோ மணி. நான் சொன்ன மாதிரி அந்த வேல்யூ இல்லை, அந்த ப்ராடக்ட் நீங்க சொல்ற ப்ரைஸுக்கும் அந்த வேல்யூ எனக்கு வந்து மேட்ச் ஆகலன்ற பட்சத்துலயும் வாங்க மாட்டாங்க. ஃபைனல் ஒன் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் உங்க பிராண்ட் உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் கஸ்டமர் மத்தியில கிரியேட் பண்ணலனாலும் வாங்குறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க, வாங்க மாட்டாங்க. இந்த டாப் 5 ரீசன்னால தான் ஒரு கஸ்டமர் வந்து உங்க ப்ராடக்டை வாங்காம போறதுக்கான ரீசன்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை நீங்க எப்படி உங்க ட்ரஸ்ட்டை உங்க பிராண்டையும் உங்க மேலேயும் உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்லையும் நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல வந்து எப்படி ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியும், அதுக்கான விஷயங்களை நீங்க பண்ணணும். இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணணும். ஒருத்தர் வந்து நோ மணி அப்படின்னு சொல்றாருன்னா நான் சொன்ன மாதிரி நோ மணின்றது அர்த்தம் இல்லை, அந்த நீங்க சொல்ற பிரைஸுக்கு அந்த காஸ்ட் வந்து வேல்யூபிளா தெரியல அப்படின்றதுதான். ஸோ அப்ப பிரைஸ் எப்படி மேட்ச் பண்ணணும், நம்ம வேல்யூ எப்படி கொடுக்கணும் கஸ்டமருக்கு, அந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அர்ஜென்சி. நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸைட்டிங் ஆஃபரை கொடுக்கல, ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபரை கொடுக்கலனாலும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல் நடக்காது. அர்ஜென்சி இல்லைன்னு கண்டிப்பா நீட் இருக்கணும். நீடை கிரியேட் பண்ற மாதிரி சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்கணும். வேல்யூ இருக்கணும். நீங்க கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கும் நீங்க சொல்ற பிரைஸுக்கும் பீப்புள் வந்து பார்த்துட்டு ஒரு வாவ் ஃபேக்டர் கிடைக்கிற மாதிரி ஒரு பிரைஸ் இருந்ததுன்னா நிச்சயமா பை பண்ணுவாங்க. இந்த டாப் ரீசன்ஸ் தான் வந்து ஒரு ப்ராடக்டை ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கம்பெனியில ஒரு பிராண்ட்ல பை பண்ண வைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.